ஒரு சில நபர்கள் வந்து எப்பவும் எனர்ஜியா இருப்பாங்க. ஸ்மைலிங் ஃபேஸா இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற அந்த எனர்ஜி நமக்கும் வந்துரும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நடிகை பார்த்தீங்கன்னா, ஹரிப்பிரியா இசை அவர்கள். இவங்க வந்து சீரியல்ல நடிக்கக்கூடிய முக்கியமான மக்கள் மனதில் பதிஞ்ச ஒரு அ நடிகை இவங்க. இவங்களுக்கு வந்து மக்கள்ட்ட வந்து ஒரு செல்ல பெயர் உண்டு. நக்கல் ராணி அப்படின்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எதிர்நீச்சல்ல நடிச்ச இவங்க கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு மக்கள் மனசுல பதிஞ்சிட்டு. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு கலகலப்பாக ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி இருப்பா, எல்லா விதமான உணர்ச்சிகளையும் வந்து ஒரு காமெடியாக இருக்கட்டும், உணர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து அந்த பெண் வந்து எப்படிலாம் இருப்பா அப்படின்றத ஒரு இயற்கையாக நம்ம குடும்பத்தில் ஒரு பொண்ணாக அவங்க நடித்தது மக்கள் மனசில் ரொம்பவே பிடிச்சி போச்சு. இவங்க வந்து கனா காணும் காலங்கள் அப்படின்ற சீரியல் மூலயமா தான் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் லட்சுமி வந்தாச்சு, கல்யாணம் முதல் காதல் வரை, பிரியமானவள், கண்மணி, சரவணன் மீனாட்சி, எதிர்நீச்சல் போன்ற சீரியலில் வந்து நடிச்சுட்டே வந்தாங்க. எதிர்நீச்சல் தொடர்கிறது என்ற அதே சீரியலில் மறுபடியும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க சில படத்தில் சின்ன சின்ன கேரக்டருக்கும் நடிச்சிருந்தாங்க. எதற்கும் துணிந்தவன்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. என்ன சொல்ல போகிறாய் அப்படின்ற ஒரு படம், கருங்காப்பியம் அப்படின்ற ஒரு படம், வருணன் இந்த படத்திலலாம் வந்து இவங்க சின்ன கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க பல நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக இது பண்ணியிருந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இன்னிசையே நிகழ்ச்சியை வந்து இவங்க தொகுத்து வழங்கியிருக்காங்க. இவங்க வந்து நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. சிறந்த தொலைக்காட்சி நடிகர் குழு பிகன்வுட்ஸ் கொடுத்த அவார்டு வாங்கியிருக்காங்க. சிறந்த நகைச்சுவை நடிகை அப்படின்ற வந்து ஆனந்த விகடன் டெலிவிஷனில் கொடுத்த அவார்டு வாங்கியிருக்காங்க. தங்கமங்கை விருது வாங்கியிருக்காங்க. இன்னும் பல விருதெல்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க. அதாவது ஒரு நடிகை நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து மக்கள் டிவியில் பார்க்கும்போது இது நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி பார்க்கக்கூடிய நடிகைகளில் இவங்களும் ஒருத்தங்க. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து நம்ம குடும்பத்தோடு ஒத்து போகிற அளவுக்கு இவங்க நடிக்கிறாங்க. இதனால் மக்கள் மனசில் இவங்க வந்து நிறைஞ்சிருக்காங்க. வருங்காலத்தில் இவங்க இன்னும் நிறைய சீரியல்கள்லாம் நடித்து பல அவார்டுகள்லாம் வாங்கணும்னு சொல்லி நம்ம வாழ்த்துவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.